என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது மானதும் அவசியமானதுமாக இருக்கின்றது. என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ கட்டாயமாக இன்றே என்னிடத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் உன்னை வாழ்க்கையில் ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று நினைத்து என் பிள்ளை நீ சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்க உன்னுடைய வாழ்க்கை துணையின் உறவில் இருக்கின்ற ஒருவர் உனக்கு இப்போது உன் முன்னால் வந்திருக்கின்றார். எத்தனையோ இன்னல்களையும் சோதனைகளையும் தாண்டி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் மற்றவர்களால் பிரச்சனைகள் வர ஆரம்பித்து விட்டது. அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை துணையின் வழியாக வந்த ஒரு உறவு தீர்க்க முடியாத ஒரு செய்வினையை உன் மீது போட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இதை எப்படி கடந்து வர வேண்டும், இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி நீ மீண்டு வர வேண்டும் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லா விஷயங்களும் அப்படியே விட்டுவிட முடியாது. எல்லா சூழ்நிலையிலும் நாம் இப்படியே கடந்து விட முடியாது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனையும் என்னவென்று நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் என்னவென்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உனக்காக நான் உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இந்த தருணம் எப்படியும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் நிறைவாக உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. என் பிள்ளையே, வாழ்க்கையில் எப்போதும் நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் நமக்கு கொடுக்கின்ற கஷ்டங்கள் ஏராளம். எப்படி நாம் இந்த பிரச்சனைக்குள் சிக்கி தவிர்க்க வேண்டும் என்று நினைத்து எடுக்க வேண்டும் என்றே அதனை செய்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கை துணையின் வழியாக வந்த ஒரு உறவு என்றால் என் பிள்ளையே, விரல் விட்டு எண்ணி விடலாம் அல்லவா? யாரெல்லாம் உன் மீது வஞ்சக எண்ணத்தோடு கங்கணம் கட்டி கொண்டு எந்த நேரமும் உன்னை சுதாரித்து கொட்டி கொண்டே இருக்கிறார்கள், கரித்து கொட்டி கொண்டும் இருக்கிறார்கள் என்று உன்னால் சொல்ல முடியும். இவர்கள் யார் என்பதையும் உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சரியாக எப்போதும் நான் உன்னை தேடி வருவதற்கான நேரம் என்பதையும், அதிகம் இந்த பிரச்சனைகள் உன்னை தேடி வரும்போது அதிலிருந்து சற்றென்று நீ மீண்டு வந்து விட வேண்டும். கால தாமதப்படுத்தினால் மேலும் மேலும் கஷ்டங்கள் உனக்கு வந்து கொண்டே இருக்கும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ தாமதப்படுத்திவிடக்கூடாது. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்கவில்லை என்று நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்டு உன்னோடு என்றும் இந்த கருப்பன் பயணிப்பதையும் இப்போது தெரிந்து கொண்டு இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை சற்றென்று இந்த வாழ்க்கையில் இருந்து அழித்து விடுவதுதான் நல்லது. இதற்கு மேலும் நான் பொறுப்பெடுத்து கொள்கிறேன் என்றால், இதற்கு மேலும் இதனை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டேன் என்றால், இனிமேல் உன் வாழ்க்கை உன் கையில் இல்லை. இவர்கள் அதனை பதம் பார்த்து விடுவார்கள். எந்த அளவிற்கு உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் முடிவோ அந்த அளவிற்கு உனக்கு கஷ்டங்களையும் இன்னல்களையும் கொடுத்து கொண்டிருப்பார்கள். மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்தி விடுவார்கள் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, கருப்பன் சொல்லும்போது கவனம் வேண்டும், அவசியம் வேண்டும். அவசரமாகவும் உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால் அதன் முக்கியத்துவத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை துணையின் வழியில் வந்த இந்த இரத்த உறவு பல காலமாகவே ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே உன்னிடத்தில் சரிவர நடந்து கொள்ளவில்லை. எதையாவது சொல்லி உன்னுடைய மனதை எப்போதும் காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. எதை சொன்னால் நீ வருத்தப்படுவாய், எந்த விஷயத்தை பற்றி சொன்னால் நீ வேதனைப்படுவாய் என்பதையெல்லாம் சரியாக தெரிந்து வைத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல,
பல இன்னல்கள் பல சோதனைகளையும் உனக்கு கொடுக்க வேண்டி எப்போதுமே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. எந்த இடத்திலாவது உன்னை மிக பெரிய பிரச்சனைக்குள் தள்ளிவிட்டு விடலாமா என்று அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றது. எந்த சூழ்நிலையும் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை எப்போதும் சரியாக தேடி வர வேண்டும் அல்லவா? அதற்கு இது போன்ற தீய மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்க வேண்டும். இது போன்ற தீய மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு எந்த கஷ்டங்களையும் கொடுக்காமல் இருக்க வேண்டும். இவர்கள்தான் என்று தெரிந்துவிட்ட பிறகு நீ எந்த ஒரு துன்பத்தையும் தூக்கி சுமக்க தயாராக இருக்காதே. இவர்களுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். எத்தனையோ சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னை காயப்படுத்த போது மட்டும் நினைக்கின்றார்கள். எந்த நிலையிலும் உனக்கு துன்பத்தை கொடுக்க மட்டுமே இவர்கள் யோசிக்கின்றார்கள். எப்போதுமே உனக்கு நல்லதை நடத்த இவர்கள் சிந்திப்பதில்லை. எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் யோசிப்பதும் இல்லை. இவர்களுக்கு உன் மீது பொறாமை எண்ணங்கள் எங்கே? நீ வாழ்க்கையில் நல்லபடியாக வந்து விடுவாயோ என்று அவர்களுக்கு இருக்கின்ற மரியாதை போய் உனக்கு மரியாதை கிடைத்து விடுமோ என்ற எண்ணம் அவர்களுக்குள் அதிகமாக இருக்கின்றது. இந்த எண்ணத்தினால் என்னுடைய வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் துணிந்து விட்டார்கள். மேலும் மேலும் உனக்கு வேதனைகளை கொடுக்க இவர்கள் தயாராகி விட்டார்கள். எந்த நொடியிலுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு நாம் பட்ட துன்பங்கள் எல்லாம் தொடர்ந்து வரும் என்று என் பிள்ளை நீ யோசிக்காமல் எல்லா மாற்றங்களையும் தெரிந்து எல்லா திருப்பங்களையும் புரிந்து உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் உன்னை அழிக்க நினைத்தவர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை நன்மையை அடைந்தவர்கள், ஏதாவது ஒரு வகையில் உன்னால் ஏதோ ஒரு சந்தோஷங்களை பெற்றவர்கள். இவர்கள் உனக்கு கெடுதலை நினைத்தாலும் நீ ஒருபோதும் இவர்களுக்கு கெடுதலை நினைத்தது கிடையாது. இவர்கள் உன்னை அழிக்கவே முயற்சி செய்தாலும் ஒருபோதும் நீ இவர்களை அழிக்க நினைத்தது கிடையாது. இவர்கள்தான் சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டுமே, என்னதான் இருந்தாலும் தம்முடைய வாழ்க்கை துணையின் உறவு அல்லவா என்று சொல்லி என் பிள்ளை அதை நீ கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி செல்லத்தானே செய்கின்றாய். ஆனாலும் இவர்கள் உன்னை விட்டு விடாமல் துரத்தி வந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள். இவர்களின் எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா? இவர்கள் உன் மீது கண்திஷ்டியை போட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இனிமேல் இவர்கள் உனக்கு எப்போதும் நல்லது நடக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். உன்னுடைய துணையின் மீது இவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பினை உருவாக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதாவது உன்னுடைய வாழ்க்கை துணையிடம் தேவையில்லாத விஷயங்களை பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைகளை உனக்கு உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். எவ்வளவுதான் வாழ்க்கையில் துணையோடு பிரச்சனைகள் இருந்தாலும் அது விரைவாகவே சரி செய்து விடலாம். ஏனென்றால் நம் மனது திறந்து பேசும்போது தன்னுடைய உறவானது நிச்சயமாக அதை என்னவென்று புரிந்து கொள்வார்கள். நம்மை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அப்படி இருக்கும்போது என் குழந்தை இதையெல்லாம் உணர வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனையும் என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் அவர்களே உன்னுடைய துணையின் மனதை கலைத்து உன்னை விட்டு பிரிக்க நினைக்க ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி மேலும் மேலும் உனக்கு உன் துணைக்கும் இடையில் சண்டைகளை மூட்டிவிட எப்போதும் கணக்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்க்கும் போதே உனக்கே தோன்றும்,
இவர்களுக்கு வேறு வேலை எதுவும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பதே இவர்கள் மட்டும்தான் தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டிருக்கிறார்களா என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மேலும் மேலும் பல வேதனைகளை கொடுக்கவும் இன்னும் பல விஷயங்களை செய்து உனக்கு உன் துணைக்கும் இடையில் மனக்கருத்து வேறுபாடுகள் உருவாக்கவும் இவர்கள் தயாராகிவிட்டார்கள். எந்த இடத்தில் உன்னுடைய துணை உன்னிடத்தில் சந்தோஷமாக பேசினாலும் தேடி வந்து அந்த இடத்தில் வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வேண்டுமென்று உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் பிரச்சனைகளை உருவாக்கி மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் இவர்கள் வெளியே கொண்டு வந்து சிறிய சிறிய பிரச்சனைகளை எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக எடுக்க வைக்க நினைக்கிறார்கள். எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள் நீ சிக்கியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உன்னை சுற்றி வருகின்ற துன்பம் அத்தனையும் எப்போதும் உன்னை பாடாய்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பல இன்னல்களையும் சோதனைகளையும் நீ தாங்க எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் உன்னை நிம்மதியாக வாழவிடக்கூடாது என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. பொதுவாகவே ஒருவருக்கு திருமணம் முடிந்துவிட்டால் புதிதாக அந்த குடும்பத்தில் வருகின்ற உறவை தன்னுடைய உறவாக எல்லோரும் நினைக்க வேண்டும். ஆனால் இன்று இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் அவர்களை தன்னுடைய எதிரியாகத்தான் அவர்கள் நினைக்கிறார்கள். புதிதாக ஒருவர் குடும்பத்திற்குள் வரும்போது என்னவோ இவர்களின் வாழ்க்கையை பங்கு போட வந்தவர்கள் போலதான் அவர்களை நினைக்கிறார்கள். அவர்களுக்கும் மனது இருக்கிறது, அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கிறது, அவர்களுக்கு நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது என்பதை இவர்கள் புரிந்து கொள்வது கிடையாது. என் பிள்ளையே எல்லோரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் ஒரு புதிய வாழ்க்கைக்குள் அடி எடுத்து வைக்கிறார்கள். நம்முடைய குழந்தைகள் நம் இல்லத்தில் சென்றால் நாம் எப்படி நினைக்கின்றோம், அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், அதுபோலதானே நம்முடைய குடும்பத்திற்குள் வந்த ஒருவர் வந்தாலும் நினைக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்குள் ஒரு உறவு வரும்போது நம் இல்லத்தில் இருப்பவர்களை கவனிப்பதை விட அவர்கள் தானே அதிக கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு தானே அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை கொடுக்காமல் விட்டுவிட்டு இப்போது வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் மற்றவர்களுக்கு வேதனைகளை கொடுத்து வேரை எடுத்து கொள்வதனால் என்ன பலன் இருக்கிறது? என் குழந்தையே, இது போன்று உனக்கு உன்னுடைய துணைக்கும் பிரிக்க பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எக்காரணம் கொண்டும் அடுத்தவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளையும் நம்பிவிடாதே. உன் துணையை பற்றி ஒருவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை அவரிடத்தில் பேசி நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அவரிடத்தில் பேசி என்னவென்று நீ தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களிலும் என் குழந்தை நீ எதையும் விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் எப்போதும் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கிறேன், இருந்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு தருகிறேன் என்பதையும் நீ உணர்ந்து கொள். எதிர் வருகின்ற நேரங்களில் உனக்கு என்னெல்லாம் நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் சர்வ நிச்சயமாக உன் முன்னால் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை நீ மேலும் மேலும் அதிகம் படுத்தும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு என்ன நடக்கும், எது நடக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் தயாராக இரு. எதிர் வரக்கூடிய நாட்களில் உன்னை சுற்றி வருகின்ற நல்ல விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம்
நிச்சயமாக வந்துவிட வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொண்டால் போதும். கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக உன்னை வேதனையில் தள்ள இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிக்குள் நீ சிக்கிவிடாதே. நல்லது நடக்கப் போகின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை, நீ எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடாதே. இனி எப்போதுமே இந்த உறவுகள் உன்னை விட்டு விலகத்தான் நிற்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக இவர்கள் எண்ணி எண்ணி வருத்தப்படத்தான் வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் துணையோடு நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டு. இதுவே இவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.